அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் தேசிய குடியரசுக் கட்சியின் மாநில நிறுவனத் தலைவர் ஏஎன் லெமுரியார் அவர்கள். அதாவது இதுக்கு முன்னாடி அம்பேத்கர் இளைஞர் சங்கமாக இருந்ததை 1980 உருவாக்கி கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் தொடர்ந்து இயக்கமாக இருந்ததை கட்சியாக இப்போ பறைசாற்றி பல்வேறு கோட்பாடுகளுடன் கொள்கைகளுடன் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அன்புடன் நம் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன் சார். உங்கள் பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, லெமுரியார். அது ஒரு சுதந்திர வீரரா இல்லை முன்னோடி தலைவர்களுடைய பேரா சார்? அது உலகத்தில் உள்ள அனைத்து தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் தேசிய குடியரசுக் கட்சியின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இல்லை, இந்த என்னுடைய இயற்பெயர் நந்தகோபால். என் தந்தையின் பெயர் ஆதிமூலம், ஆதிநந்தன். ஆதி நந்தகோபால் தான் என் பெயர். லெமுரியர் என்பது நான் வைத்துக்கொண்ட பெயர், எனக்கு பிடித்து வைத்துக்கொண்ட பெயர். அப்பத்துறையார் புத்தகங்களை படிக்கின்ற பொழுதும் அப்பொழுது உலகளாவிய ஆராய்ச்சிகள் லெமுரியா கண்டத்தை நோக்கி இருந்தன. பிற்காலத்தில் தமிழ் உணர்வாளர்கள் குமரி கண்டம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இப்போ அது ஒரு இரு பக்கமுமாக சிந்தனையாக போய்கொண்டிருக்கிறது. அந்த பெயர் எனக்கு பிடித்து லெமுரியர் என்று நான் வைத்துக்கொண்டேன் 1991. அதுக்கு முன்பாக நந்தகோபால் தான். இப்போ சார் தமிழகத்தில் நிறைய கட்சிங்க இருக்குது. அதாவது தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் எல்லாமே பெருசாக தெரியாது, பிராண்டிங் மட்டும்தான் தெரியும். தேர்தல் நெருங்க நிறைய கட்சிகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இயக்கமாக ஒரு சங்கமாக வச்சு கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகள் நடத்திட்டு இருந்தாங்க. நீங்கள் திடீர்னு இப்போ ஏன் அரசியல் கட்சியாக மாற்றணும்னு ஒரு எண்ணம் வந்தது? நன்றி. 1981 டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் இயக்கம் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து அனைவரோடும் கூடி நாங்கள் நடத்தி வந்தோம். அதற்கு முன்பாக 1973ஆம் ஆண்டு எங்கள் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் வாலிபர் முன்னேற்ற சங்கம் என்கின்ற சங்கத்தை நாங்கள் எல்லாம் உருவாக்கியிருந்தோம். உங்கள் பகுதினா குரோம்பேட்டை சொல்கிறீங்க? குரோம்பேட்டை, தமிழ்நாட்டின் வட பகுதிகளெல்லாம் அது பரவி இருந்தது ஓரளவு. இப்போ நீங்கள் கணக்குப்படி பார்த்தா விடுதலை சிறுத்தை கட்சிக்கு முன்பு நீங்கள் தான் துவங்கியிருக்கீங்க. அவங்க ரொம்ப பின்னாடி. ரொம்ப பின்னாடி. 1973 நாங்கள் ஆரம்பித்தது டாக்டர் அம்பேத்கர் வாலிபர் முன்னேற்ற சங்கம். எல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதே. அதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் ஊரில் டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலை என்று ஒன்று இருந்தது. அவர்கள் தான் எங்களை வழிநடத்தினார்கள். நான் குடியரசுக் கட்சி குடும்பத்தைச் சேர்ந்தவன். எங்கள் மூதாதையர்கள் அனைவரும் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர்கள், பெரும்பாலானவர்கள். எனவே அந்த வழிமுறைகள் எனக்கு பிடித்திருந்தது. பிற்காலத்தில் நான் ஒரு 12 வயது இருக்கின்ற பொழுது பெரியமேட்டில் பௌத்த பெரியார் மு. சுந்தரராசனார் அவர்களை காண்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநில தலைவராக செயலாளராக இருந்தவர். ஐயா பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி அவர்கள் தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அண்ணன் ஆரிய சங்கரன் அவர்கள் இருந்தார். நான் அவரை நேராக பார்த்திருக்கிறேன். எனக்கு கொள்கை பிடிப்பு இருந்தது. நான் இரவு பாடசாலைகள் சென்னையில் பல பகுதிகளிலும், இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் இரவு பாடசாலை உருவாக்கிய முதல் மனிதன் நான் தான் அந்த காலத்தில். இப்படி வளர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது அரசியல் சார்பற்ற இயக்கம் நடத்த வேண்டும். நமக்கு நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிறது, நம்முடைய தாய் கட்சியும் இருக்கிறது குடியரசுக் கட்சி என்று நாங்கள் இருந்தோம். பிற்காலத்தில் பல்வேறு இயக்கங்கள் கட்சிகளாக மாறிய பொழுது எங்களையும் ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் 50 தலைவர்கள், பௌத்த பெரியார் மு. சுந்தராசனார், ஐயா இளைய பெருமாள், வைபால சுந்தரம், சொல்லின் செல்வர் சக்திதாசன், டாக்டர் சேப்பன் போன்றவர்கள் தமிழகம் முழுக்க பயணம் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவிகரமாக இருந்து நம்முடைய சமூக மக்களுக்கான விடுதலை பெறுவதற்கும் சமூக மக்கள் முன்னேறுவதற்குமா நாங்கள் உழைத்து கொண்டிருந்தோம். அப்போ தான் அந்த அம்பேத்கர் இளைஞர் இயக்கம் என்பது அது பெரும்பாலும் அரசு அதிகாரிகளால் முன்னின்று நடத்தப்பட்டது. ஆனால் நாங்கள் போர்க்குணம் மிக்கவர்கள். பௌத்த பெரியார் மு. சுந்தராசனார் இடத்தில் வளர்ந்ததனால் போர்க்குணம் மிக்கவர்களாக இருந்தோம். மக்கள் பிரச்சனைகள் தெருவில் எடுத்துக்கொண்டு செல்பவர்களாக இருந்தோம். அப்பொழுது அரசியலில் இருந்த எங்கள் தலைவர்கள் நடத்துகின்ற போராட்டங்கள்லாம் நாங்கள் கலந்து கொள்வோம். ஆனால் நாங்கள் சார்ந்திருந்த டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் இயக்கத்தில் அதிகாரிகளாக இருந்ததனால் அவர்கள் மக்கள் பிரச்சனைகள் தெருவில் வர மறுத்தனர்.
அதன் பிறகு குடியரசுக் கட்சி வலுவாக இருந்ததனால் அந்த காலத்தில் நாங்கள் எங்கள் கட்சியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு வழிநடந்து வந்தோம். அகில இந்திய அளவில் ஏற்பட்ட மாற்றங்களில் கோபர்கடே அவர்களும் கவாய் போன்றவர்களும் ராஜ்போஜ் போன்றவர்களுக்குள்ளாக ஏற்பட்ட பிரச்சனைகளில் அகில இந்திய அளவில் குடியரசுக் கட்சி இல்லாமல் போய்விட்டது. இறுதியாக நடத்தி வந்த எங்களுடைய பாலாசாஹேப் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களும் பகுஜன் வஞ்சித் அகாடி என்கின்ற பெயரில் அதனை மாற்றிவிட்டார். எனவே இந்தியா முழுமைக்கும் குடியரசுக் கட்சி என்கின்ற பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிந்தனையால் உருவாக்கப்பட்ட அந்த குடியரசுக் கட்சிக்கு இப்பொழுது மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. எங்களுடைய தந்தை இரட்சகர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சிந்தனையில் உருவாக்கப்பட்ட அந்த கட்சியை மீட்டெடுத்து வெற்றிகரமான ஒரு கட்சியாக உருவாக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் கடந்த 5 ஆண்டு காலமாக எங்களுடைய இயக்கத்திற்குள்ளாக நாங்கள் ஆய்வு செய்து வந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த நேரத்தில் 2020 கொரோனா தலையெடுத்த காரணத்தினால் அதை நாங்கள் அப்படி நிறுத்தி வைத்திருந்தோம். டாக்டர் அம்பேத்கர் இளைஞருக்கு பிறகு நாங்கள் 1991 ஆரம்பித்த சுண்டூர் கலவரத்தின் வெளிப்பாடு தான் அபயம் என வழங்கும் பாசறை. அதன் பிறகு நாங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய இயக்க உறுப்பினர்கள் நிற்க வைத்து 12 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஓ சூப்பர். 12 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஒரு புதுப்பாக்கம் பகுதியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். பொன்மார் பகுதியில் எங்களுடைய இயக்க வேட்பாளர் 7 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறார். இப்படி நாங்கள் அனுபவத்தோடு தான் இருக்கிறோம். அதன் பிறகு இயக்கத்தை அரசியல் கொண்டு போக வேண்டும் என்று ஏற்கனவே முடிவெடுத்தோம். ஒரு 12-14 ஆண்டுகளுக்கு முன்பாக 12 இடங்களில் எங்களுடைய வேட்பாளர்கள் நாங்கள் நிற்க வைத்தோம். எல்லா பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் அவை வந்தன. அதன் பிறகு எங்கள் தலைவர் அனைவர்களும் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் முறையாக பணியாற்ற முடிவெடுத்திருக்கிறோம், எங்களோடு இணைந்து செயல்படுங்கள் என்று சொன்ன பிறகு நாங்கள் வித்ரா பண்ணிட்டோம் 12 பேரும். ஆனால் வித்ரா பண்ணிய பிறகு கூட எங்களுடைய வேட்பாளர் குன்றத்தூர், அப்போ குன்றத்தூர் தொகுதி இருந்தது. அந்த குன்றத்தூர் தொகுதியில் வழக்கறிஞர் கருணாநிதியை நாங்கள் நிற்க வைத்தோம். அவர் 6800 ஓட்டு வித்ரா பண்ண பிறகும் வாங்கியிருக்கிறார். இவ்வளவு வலுவான ஒரு அமைப்பு. குறிப்பாக பல்லாவரம் தொகுதி, தாம்பரம் தொகுதி, இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் வரையில், மதுராந்தகம் வரையில் எங்களுடைய இயக்கம் மிக பரவலான ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அந்த காலகட்டத்தில் 2 அமைப்புகள் தான். குன்றத்தூர் அந்த பகுதியில் ஒரு அமைப்பு, வியாசர்பாடியிலிருந்து கடலூர் வரையிலும் ஒரு அமைப்பு. வியாசர்பாடியிலிருந்து கடலூர் வரைக்கும் வலுவாக இளைஞர்களையும் சிந்தனையாளர்களையும் படித்தவர்களையும் அரசு ஊழியர்களையும் ப்ரொஃபஸர்ஸ் போன்றவர்களையும் அதிகமாக பெற்றிருந்த அமைப்பு நாங்கள் நடத்தி வந்த அபயம் என வழங்கும் பாசறை. அதன் சார்பாகத்தான் நாங்கள் பல பகுதிகளில் எங்களுடைய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மட்டும் வேட்பாளரை நிற்க வைத்தோம். சட்டமன்ற தொகுதியில் நிற்க வைத்தவர்களை நாங்கள் வித்ரா பெற்று இப்போ வரலாறை சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. இதுதான் எங்களுடைய வரலாறு. அதனால் தேர்தலில் சந்திப்பதோ எங்களுடைய வேட்பாளர்களுக்கு வாக்கு பெறுவதற்கான வழிமுறைகளோ அபயம் இயக்கத்திற்கு புதிதல்ல. அதனால் நாங்கள் ஏற்கனவே களத்தில் இருந்தோம். எங்களுடைய தலைவர்கள் குடியரசுக் கட்சி நடத்தி கொண்டு வந்ததனால் அவர்களுக்கு துணைக்கரமாக இருந்தோம். இன்று இந்தியா முழுமைக்கும் குடியரசுக் கட்சி என்கின்ற ஒரு பெயர் அத்து போய்விட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்துகின்ற அளவிற்கு இங்கே சில குடியரசுக் கட்சி நடத்துபவர்களால் எங்கள் சமுதாயத்திற்கும் அவப்பெயர் ஏற்படுகிறது. எனவே பாபா சாஹேப் சிந்தனையில் உருவான அந்த இந்திய குடியரசுக் கட்சி, நம்முடைய தந்தை சிவராஜ் அவர்களால் கையில் எடுக்கப்பட்ட அந்த குடியரசுக் கட்சி, நம்முடைய கோபர்கடே போன்றவர்கள், கைக்வாட் போன்றவர்கள், கவாய் போன்றவர்கள் கையில் எடுத்த அந்த குடியரசுக் கட்சி, பாலாசாஹேப் பிரகாஷ் அம்பேத்கர் ஆரம்ப காலத்தில் கையில் எடுத்த அந்த குடியரசுக் கட்சி மீட்டெடுத்து மீண்டும் இந்த மக்களில் ஒப்படைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் சூழ்நிலையும் மிகப்பெரிய இடைவெளியும் இருப்பதை நாங்கள் அனைவரும் உணர்ந்து எங்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகளையும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களையும் பேசி அழைத்து நாம் நம்முடைய தாய் கட்சியை மீட்க வேண்டும், அதற்கு தேசிய அளவிலே ஒரு அடையாளம் தர வேண்டும் என்று தேசிய குடியரசுக் கட்சி என்கின்ற பெயரை வைத்திருக்கிறேன். இன்ஷார்ட் தேகுகா, தேசிய குடியரசுக் கட்சி. ஆங்கிலத்தில் நாம் சொல்லுகின்ற பொழுது நேஷ்னல் ரிப்பப்ளிகன் பார்ட்டி, NRP என்பது ஷார்ட். இவ்வளோ அது ஒர்க் அவுட் பண்ணி கடந்த 1 வருடமாக அதற்காக வேலை செய்திருக்கிறோம். இப்போ உங்களுடைய கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகள் போராட்டங்கள் தலித் மக்களுக்கானது மட்டுமா இல்லை அனைத்து மக்களுக்கானது மட்டுமா? இயக்கமே மனிதநேயத்திற்கானது தான், அபயமே மனிதநேயத்திற்கானது தான். அதில் அதிகபட்சம் பாதிக்கப்படுகின்றவர்கள் தலித் மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் தலித் மக்களுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது போராடுறதுக்காக. அந்த நம்ம அந்த 10-11 ஆகிடாமல் உங்களுடைய முன்னெடுப்பில் நீங்கள் எந்த லெவலில் இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற ஷெட்யூல் தலைவர்களுக்கும்
பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரில் ஆக்டிவிஸ்ட்டுகள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் என்னை நன்றாக தெரியும். கடந்த 40 ஆண்டு காலமும் தெரியும். அதிலும் குறிப்பாக வியாசர்பாடியிலிருந்து கடலூர் வரையில் அனைத்து சுவர்களிலும் என்னுடைய பெயர் மட்டும்தான் இருக்கும். தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு இயக்கம் நடத்துபவர்களுடைய கட்சியின் பெயர்களோ அந்த தலைவர்களின் பெயர்களோ எந்த பெயருமே இந்த பகுதிகளில் இருக்காது. எந்த தலைவர்களாக இருந்தாலும் அப்படி எழுதியிருந்தால் பிற்காலத்தில் எழுதியிருப்பார்கள். இப்படி இவ்வளோ ஒரு ஃபார்வர்டாக அனைத்து மக்களும் அறிந்து தெரிந்த ஒரு தலைவராக இருக்கிற நீங்கள் இவ்வளோ லேட்டாக ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்க? அதற்கு நான் பல வேலைகளை செஞ்சுருக்கிறேன். இந்த காரணத்துக்கு கிட்டத்தட்ட நீண்ட 40 ஆண்டுகள் அப்படின்னும் போது இதை நான் தனித்து கட்சி ஆரம்பிக்க வேண்டிய எண்ணம் எனக்கு அப்போ இல்லை. நான் அதை தான் உங்களிடத்தில் இப்படி சொன்னேன். எங்களுடைய சொந்த கட்சி இருந்தது, குடியரசுக் கட்சி நன்றாக இருந்தது. பிற்காலத்தில் பல பிரிவுகள் ஆயிற்று. அந்த பிரிவுகளை மீண்டும் ஒருங்கிணைத்து 50 தலைவர்களை உருவாக்கியிருந்தோம். இவ்வளவு வேலைகள் செய்த பிறகும் எங்கள் கட்சி மீண்டும் இந்த மண்ணில் இல்லாமல் போகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. மேலும் தலித் மக்களுக்காக நடத்துகின்றவர்கள் எல்லோருமே வேறு பெயரில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு எங்களுடைய சமகாலத்திலே பயணித்தவர்கள் ஏபிஎல்எஃப் என்கின்ற ஒரு அமைப்பு, அண்ணன் அமரர் பூவி மூர்த்தியார் அவர்கள் நடத்திய அமைப்பு, அப்போல்லாம் குன்றத்தூர்லேருந்து அந்த பகுதியில் இருக்கும். இந்த பகுதி முழுக்க அபயம் மட்டும்தான் இருக்கும். அண்ணன் அவர்களுக்கும் எனக்கும் நல்ல ஒற்றுமை உண்டு. அவர் ஒரு சமரசமற்ற ஒரு போராளி. அவர் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. என் மீதும் அவருக்கு அதீத நம்பிக்கை உண்டு. நாங்கள் இருவரும் சமகாலத்தில் மக்களுக்கான பயணம் செய்தவர்கள். அப்பொழுதெல்லாம் இப்பொழுது இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளோ வேறு இயக்கங்களோ கிடையாது. டிபிஐ, ஈவன் முன்னாடி இந்த டிபிஐ என்ற பெயர் கூட இந்த பகுதியெல்லாம் இருக்காது. எங்கள் இருவரிடத்திலிருந்து பிற்காலத்தில் உருவான அமைப்புகள் தான் மற்ற எல்லா அமைப்புகளுமே. ஸோ இந்த கட்சியை உருவாக்க வேண்டிய நிர்பந்தம் இவ்வளோ நீண்ட காலம்னா நாங்கள் பயணித்து கொண்டே இருந்தோம். அப்போது எங்களுக்கான அரசியல் கட்சி இருந்தது. அப்போது இடைவெளி இல்லை. அவர்களோடு நாங்கள் பயணித்தோம். எங்கள் தோள் மேல் சுமந்திருக்கிறோம் 50 தலைவர்களையும். ஆனால் அபயமர வழங்கும் பாசறைக்கும் இதர இயக்கங்களுக்கும் ஆரம்பத்திலிருந்து இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்றால், பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிந்தனைகளை ஏற்று செயல்படுகின்ற ஒரு அமைப்பு. எல்லா தலைவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அனைத்து தலைவர்களையும் கூட இப்போ நான் உருவாக்கி இருக்கின்ற தேசிய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர்களை பார்த்தீர்களானால், முதலில் இந்த மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் இந்த மக்களுக்காக தன் சொத்து பத்துக்களையெல்லாம் விற்று அவ்வளவு கடினப்பட்டு முதல் பள்ளிக்கூடம் எங்களுக்கு உருவாக்கிய சாவித்ரிபாய் பூலே அம்மையாருடைய தான் நாங்கள் முதல் பெயராக வைத்திருக்கிறோம், முதல் அடையாளமாக. இரண்டாவது, இந்த மண்ணில் பௌத்தத்தையும் சமூக உடன்பாட்டையும் விதித்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். அவரை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். மூன்றாவதாக, நடுநாயகமாக இந்த பக்கம் 2 உருவங்கள், அந்த பக்கம் நடுநாயகமாக பாபா சாஹேப் அம்பேத்கருடைய உருவப்படத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் கொள்கை தலைவர்களாக. அடுத்து பார்த்தீர்களானால், சமரசமற்ற மக்களுக்காக போராடிய தந்தை பெரியார் அவர்களை அண்ணல் அம்பேத்கரோடு வைத்திருக்கிறோம். அதற்கு அடுத்தது பாபா சாஹேப் அம்பேத்கர் நான் தங்கை என்று சொல்கின்ற அளவிற்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆரம்பித்த ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷனுக்கு முதல் தலைவராக, அவர் தலைவர் அல்ல, பாபா சாஹேப் நிறுவனர், தலைவராக நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த தந்தை சிவராஜ் அவர்களைத்தான் அவர் நியமித்தார். அவருடைய துணைவியார் அரசியலில் சமுதாயத்தில் சமரசமற்று சேவை செய்தவர். அவருடைய தந்தையார் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட அந்த அம்மையார் சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர். அந்த அம்மையார் அவர்களை, மீனாம்பாள் சிவராஜ் அவர்களை கொள்கை தலைவர்களாக வைத்திருக்கிறோம். இதை தாண்டி ஒரு 10 பேரை நாங்கள் வழிகாட்டு தலைவர்களாக வைத்திருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு செயல் மனிதநேயத்திற்கானதை தவிர தனிப்பட்ட சமுதாயத்திற்கானது அல்ல. ஆனால் இந்தியாவில் அதிகபட்சமாக பாதிக்கப்படுபவர்கள் யார் என்றால், ஒடுக்கப்பட்ட ஷெட்யூல்டு மக்களும் ஷெட்யூல் ட்ரைப் மக்களும் சிறுபான்மையினரும் என்கின்ற அடிப்படையில் முன்னுரிமை கொடுத்து நாங்கள் செயல்படுகிறோம். இப்போ நீங்கள் இவ்வளோ லேட்டாக கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறையா தேர்தலில் போட்டிகிட்டு இருக்கோம், செயல்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் யாரையும் சார்ந்து ஏதாவது ஒரு அலைன்ஸோடு போக போகிறீங்களா, இல்லை இண்டிபெண்டாக நிற்க போகிற மாதிரி ஒரு இல்லை? அபயம் ஸ்டாக்குன்னே ஒன்று இருக்குது. இல்லை, நான் கேட்ட அலைன்ஸுன்றது அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி. அதான் நான் சொல்ல வரேன். அபயம் ஸ்டாக்குன்னே ஒன்று இருக்குது. குறிப்பாக வட மாவட்டங்களில் சென்னை முழுக்க அபயம். நான்
ஆரம்பித்த இரவு பாடசாலைகளே 38 இரவு பாடசாலைகள் இருந்தது. 80, 90கள், 2000 2005 வரைக்கும் இருந்தது. அதன் பிறகு அரசாங்கம் சில இரவு பாடசாலைகளை அந்த போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்கின்ற அடிப்படையில் கையில் எடுத்து வச்சிருக்காங்க. அங்கே எங்கே போனீங்கனாலும் என்னுடைய கல்வெட்டு அங்கே இருக்கும். இப்போவும் இருக்குது, சாட்சியமாக இருக்குது. நான் பார்த்துருக்கேன். ஆமாங்க, மகிழ்ச்சி. அந்த மாதிரி. ஸோ அதற்கப்புறம் வந்து எங்களுடைய இயக்கம் எல்லாருக்கும் தெரியும், சென்னை முழுக்க இருந்த இயக்கம். குறிப்பாக வட மாவட்டங்களில் அந்த பக்கம் திருத்தணி, திருவள்ளூர், இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், தென்னார்காடு பழைய தென்னார்காடு மாவட்டம், வடார்காடு மாவட்டம், அது வேலூராக இருந்தாலும் திருவண்ணாமலையாக இருந்தாலும், இது விழுப்புரமாக இருந்தாலும் கடலூராக இருந்தாலும், பாண்டிச்சேரி வரையில், பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு தமிழ் நிர்வாகமே இருக்கிறது அபயம் இயக்கத்துக்கு. அதனால் அதை அடிப்படையாக வைத்து எல்லோருடைய கோரிக்கைகளையும் ஏற்று இப்பொழுது அரசியல் கட்சி நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் குறிப்பாக ஒரு 18 தொகுதிகளில், அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பல்லாவரம், தாம்பரம், ஆலந்தூர், அந்த சோழிங்கநல்லூர் இந்த பகுதிகள், திருப்போரூர், இந்த பக்கம் குன்றத்தூர் பகுதியில், இந்த அச்சரப்பாக்கம், மதுராந்தகம், எங்களுடைய பூர்வீகமான திண்டிவனம் பகுதி, எங்களுடைய மூதாதையர்கள் 5 தலைமுறைக்கு முன்பாக, அதிலும் இப்போ இன்னும் அந்த உறவினர்களோடு தான் நாங்கள் இருக்கிறோம், தொடர்ந்து இருக்கிறோம். வானூரில் எங்கள் பூர்வீக கிராமம் இருக்குது, வானூர் தொகுதியில். என் தாயார் ஊர் வந்து வந்தவாசி தொகுதி. அவங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இது அத்தனை பகுதிகளிலும் நான் இயக்கம் கட்டியிருக்கிறேன், மக்களிடத்திலே பரிச்சயமாக இருக்கிறேன், அவர்களோடு ஒன்றாக இருக்கிறேன். எல்லா நிலைகளிலும் அவர்களுடைய சுகதுக்கங்கள் அனைத்திலும் நான் பங்கெடுத்திருக்கிறேன். அவர்களுக்காக போராட்டங்கள் நடத்தியிருக்கிறேன். பஞ்சமி நிலை மீட்புக்கான போராட்டங்கள் தனிப்பட்ட முறையிலும் நடத்தியிருக்கிறேன், கூட்டத்தோடும் சேர்ந்து நடத்தியிருக்கிறேன். இந்த குறிப்பாக இப்பொழுது நான் சொன்ன இந்த தொகுதிகள் எல்லாம் ஒரு தொகுதியில் நிற்கின்ற வேட்பாளர்களுக்கு ரிசல்ட் நிர்ணயிக்கின்ற அளவிற்கு அபயம் இயக்கத்திற்கு வந்து ஒரு மக்கள் சக்தி இருந்தது, ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக பல்லாவரம் பொது தொகுதி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு தொகுதி. அந்த பொது தொகுதியில் ஒரு ஷெட்யூல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த முன்னாள் முதல்வர் நிற்க வைத்து வெற்றி கண்டு இருக்கிறார்கள். அந்த வெற்றி எப்படி வந்ததுன்னா, அங்கிருந்த குறிப்பாக என்னால் உருவாக்கப்பட்ட இந்த அபயம் ஆதிநந்தன் லெமூரியரால் ஏறத்தாழ 1980களிலிருந்து உருவாக்கப்பட்ட இளைஞர் பட்டாளத்தின் உண்மையான உழைப்பு தான் அந்த அரசியல் கட்சிக்கு அந்த நேரத்தில், ஏன்னா பொது தொகுதியில் நம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை நிற்க வைக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாம் அந்த பணியாற்றியிருக்கிறோம், வெற்றி கண்டு இருக்கிறோம், ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். முழுக்க அரசுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நன்றாக தெரியும் இந்த வெற்றி யாருடைய உழைப்பால் கிடைத்தது என்று. அவ்வளோ பணியாற்றியிருக்கிறோம். அதுபோல் ஆலந்தூர், தாம்பரம், இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு 18 தொகுதிகளில், அதிலும் 8 தொகுதிகள் அடர்த்தியாக, மதுராந்தகம், அச்சரவாக்கம்லாம் என்னோடய உழைப்பு எல்லாருக்கும் தெரியும். செங்கல்பட்டு பகுதியில் நடந்த போராட்டங்கள்லாம் நான் அங்கேயே நின்று பணியாற்றி இருக்கிறேன். மேல உளவு காரணத்தில் எல்லாரையுமே சிறை சென்ற பொழுது அவர்கள் மீண்டு வெளியில் வருகின்ற அளவிற்கு நான் கடலூர் சிறைச்சாலை அருகாமையில் உள்ள ஹோட்டல்களில் தங்கி அவர் வெளியில் வந்த பிறகு தான் நான் வெளியே வந்திருக்கிறேன். மக்களுக்கான உழைப்பை நான் நிறைய கொடுத்த தெரியும். அதுபோல் வாக்குகள் கேட்டு நம்முடைய இந்த சமுதாயத்தில் இருப்பவர்களை அங்கீகரிப்பதற்கான வேலைகளை நான் முறையாக செய்து வெற்றி அடைய வைத்திருக்கிறேன். அவங்க சேர்மனான காலத்திலிருந்து என்னுடைய உழைப்பு தான். இது எல்லாருக்கும் தெரியும். அதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன. இப்படி நீங்கள் மக்களுக்காக போராடி லெமூரியார் அப்படின்றவர் அனைவருக்குமே ஒரு பரிச்சயமான இருக்கும் பட்சத்தில், இப்போ இருக்கிற திமுக, அதிமுக பெரிய கட்சிகள் தமிழகத்தில் அவங்க தான், இவங்களை யாரும் உங்களை வந்து அப்ரோச் பண்ணி இப்போ தேர்தல் வரும்போது உங்கள் அமைப்பை இப்போ கட்சி ஆகியிருக்கிறதுனால எங்கள் கூட கூட்டணி வாங்க அப்படின்னு யாரும் பேசியிருக்காங்களா? ஒவ்வொரு முறையும் பேசாமல் இருக்க முடியாது அவங்களால, எல்லாருக்கும் தெரியும் இது. இதற்கு முன்பாக வந்த அத்தனை அந்த பதாகைகள், பத்திரிகைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும் அபயம் இயக்கத்தோட. அப்புறம் அக்காலத்து பேட்டிகள், அங்கே நடந்த மேடை பேச்சுகள், இது அத்தனையிலுமே அபயம் இயக்கத்தின் பெயரும் என்னுடைய பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நாங்கள் யாருக்கு அந்த சூழ்நிலை ஆதரவு தெரிவிக்கிறோமோ அவர்களுக்கு. நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஆதரவு தெரிவிப்பதில்லை. அந்த சூழ்நிலையில் சமுதாயத்திற்கு அந்த கட்சி என்ன செய்திருக்கிறது என்ற முடிவில் பார்த்தோமேனால், முன்னால் ஆண்டு கொண்டிருந்த ஒரு கட்சி சமூக அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது, பொருளாதாரத்தில் கொடுக்கணுன்னொன்னே நாங்கள் அவங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு எதிரானவர்களுக்கு நாங்கள் துணை நின்றோம். அதே மாதிரி 44 GO இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஏற்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அவர்களுக்கு எங்கள் ஆதரவு கிடையாதுன்னு பகிரங்கமாக அறிவித்தோம். அவர்களுக்கு எதிராக நாங்கள் பணியாற்றினோம். ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு தேர்தலிலும்
ஷெட்யூல்டு அமைப்பை சேர்ந்தவர்களோ கட்சியை சேர்ந்தவர்களோ அவர்களுடைய கூட்டணியில் கொடுக்கப்பட்டாலோ தனியாக நின்றாலோ அந்த தொகுதிகளில் மட்டும் எங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் என்று தெளிவாக நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்கோம். சரி, அப்படி நீங்கள் கொடுத்துருக்கிற அறிக்கைகள் ஆதரவு இவங்களுக்கு தான் சொல்லும் போது இப்போ இந்த தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும்? இந்த தேர்தல் தான் நாங்கள் எங்களுடைய ஸ்டாக்கை ப்ரூவ் பண்ணுறோம். அதுதான் முதல் 18 தொகுதிகளில் நாங்கள் இப்போ 23ஆம் தேதி புதிய நிர்வாகிகளை விழுப்புரத்தில் அறிவிக்கிறோம். அங்கே அறிக்கையில் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ நேற்று பத்திரிகையாளர் கூட்டங்களில் சிறப்பான பத்திரிகையாளர் கூட்டம் நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க. இந்த வேட்பாளர்களை அறிவித்த பின்பு காஞ்சிபுரத்தில் 18 வேட்பாளர்களை அறிவிக்கும் வேளையில் தான் இப்போ நாங்கள் இறங்கியிருக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய மக்கள் சக்தியை உணர்ந்து இயக்கம் 35 ஆண்டுகாலத்தை கடந்து 36வது ஆண்டு துவக்கத்தில் இந்த அரசியல் கட்சி ஆரம்பித்திருப்பதை உணர்ந்து எங்கள் இயக்கத்திற்குரிய கௌரவத்தோடு அழைக்கின்றவர்களிடத்தில் எங்கள் கொள்கை உடன்பாட்டோடு இருப்பவர்களோடு மட்டும் நாங்கள் அறிவித்திருக்கின்ற எங்கள் கொள்கை தலைவர்கள், வழிகாட்டு தலைவர்கள், இவர்களுடைய கொள்கையோடு ஒத்துப்போகின்ற அணிக்கு ஆதரவு அளிப்பது என்பதை எங்களுடைய இயக்கம் முடிவெடுக்கும். அது வரைக்கும் இப்பொழுது எங்களுடைய ஸ்டாண்ட் 18 பேரை நாங்கள் நிற்க வைத்து அபயம் இயக்கம் அரசியல் கட்சியான பிறகு எங்களுடைய தேசிய குடியரசுக் கட்சியை எங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான பணியை நாங்கள் இறங்குவோம். ஏற்கனவே சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நாங்கள் இந்த தேர்தல்கள்லாம் நிற்கும் போது இளைஞர்கள் பட்டாளத்துடன் பெரிய சப்போர்ட்டோடு தான் நாங்கள் அந்த வெற்றி வாய்ப்பெல்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் என்ற ஒரு நடிகர் இப்போ அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. பெரிய லெவலில் அவர் கூட ஒரு பெரிய இளைஞர் பட்டாளங்கள் கூடயே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ உங்களுடைய குடியரசுக் கட்சிக்கு ஏற்கனவே இளைஞர் பட்டாளம் தான் பெரிய பலம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கும்போது இப்போ அதே இளைஞர் பட்டாளம் உங்களுடன் தான் இருக்காங்களா, இல்லை விஜயை நோக்கி போயிட்டாங்களா? அபயம் இயக்கம் பல பரிமாணங்களை கொண்டது. முதலில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனைகளை பயிற்சி முகாம்களின் வாயிலாக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு சமுதாய பிரச்சனைகளை எப்படி அணுகுவது, சமுதாயத்திற்காக எப்படி ஆழமாக நிற்பது என்பது நன்றாக தெரியும். ஆரம்ப காலத்தில் நாங்கள் இயக்கம் நடத்துகின்ற பொழுது இங்கே பயிற்சி பெற்றவர்கள் சமுதாயம் சார்ந்த ஏதேனும் அரசியல் கட்சிக்கு செல்வதாக இருந்தால் நாங்களே வாழ்த்தி வழி அனுப்பி வந்தோம். இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற சமுதாயம் சார்ந்த அரசியல் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும், அதற்கு முன்பாக அண்ணன் நடத்திய புரட்சி பாரதமாக இருந்தாலும், எங்களுடைய குடியரசுக் கட்சியின் பல்வேறு பிரிவுகளாக இருந்தாலும், அபயம் இயக்கத்தில் பயிற்றுவிக்கப்பட்டு முறையாக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் பிற்காலத்திலே அரசியல் தேவை என்பது அவர்களாக உணர்ந்து அண்ணன் இன்னும் அரசியல் கட்சியாக்க மறுக்கிறார், தலைவர்களுக்கு துணையாக நிற்கிறார், எனவே நாங்கள் அரசியல் செய்ய போகிறோம் என்று பயணித்தவர்கள் இப்படித்தான் போயிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் சென்ற பிறகு எங்களோடு இருப்பவர்கள் இந்த 18 தொகுதிகள் மட்டுமல்லாமல் இந்த 18 தொகுதிகளில் குறிப்பாக 9 மாவட்டங்களில் இருக்கின்ற அபயம் இயக்கத்தினுடைய இளைஞர் பட்டாளம் என்பது முறையாக பயிற்சி பெற்றவர்கள். அவர் பாபா சாஹேப் சிந்தனையை உண்மையாக உணர்ந்தவர்கள், அபயம் இயக்கத்தையும் என்னையும் நன்றாக தெரிந்தவர்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எங்களால் அரசியலுக்கு அனுப்பப்பட்டவர்களை தவிர அல்லது அரசியல் வேண்டுமென்று எங்களிடத்தில் சொல்லிவிட்டு சென்றவர்களை தவிர அவர்களும் எங்கே இருப்பார்கள் என்றால் சமுதாயம் சார்ந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அடையாளம் இருந்தால் மட்டும், அது உண்மையாக இருந்தால் மட்டும் அங்கே செல்வார்கள். அப்படித்தான் இருந்தார்கள். இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அபயம் இயக்கத்தில் பயிற்சி பெற்றவர்கள் எங்கும் செல்ல மாட்டார்கள். அவர்கள் இப்பொழுது தேசிய குடியரசுக் கட்சிக்காகவும் அபயம் இயக்கத்தின் நிறுவனராகிய லெமுரரி ஆகிய என்னுடைய கட்டளைக்கு அவர்கள் உடன்பட்டு நிற்பார்கள். ஏன்னா இப்போ பொதுவாக ஒரு மக்கள் மத்தியிலும் சரி அரசியல்லையும் ஒரு பரபரப்பான ஒரு டாக் என்னான்னு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், நாம் தமிழர் சீமானு அவர்கள் கட்சியாக இருக்கட்டும், மற்ற இதர கட்சிகளில் இருக்கிற இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக விஜயை நோக்கி போயிட்டாங்க, இந்த கூடாரங்கள்லாம் காலி அப்படின்ற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? நானும் உணர்கிறேன். ஆனால் விசிகாவிலிருந்து செல்வதாக எனக்கு தெரியவில்லை. அவ்வளவாக சிலர் சென்று இருக்கலாம்.
வந்தார்கள் போனார்கள் என்பது போல சென்றிருக்கலாம். ஏதோ ஒரு சில இளைஞர்கள் அவர்கள் எதற்காக வந்தார்களோ அது கிடைக்கவில்லை என்பதற்காக கூட சென்றிருக்கலாம். அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களிடத்திலே பெரும் இளைஞர் பட்டாளம் அவரை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பது உண்மைதான். அது எதன் அடிப்படையில் போகுது? கவர்ச்சியின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில்? ஆரம்பத்தில் கவர்ச்சியின் அடிப்படையில் தான் சென்றது. கவர்ச்சி என்று சொல்ல முடியாது, அவரை பிடித்து திரை கவர்ச்சி. இளை வயதிலிருந்து அவரை பிடித்து அவரோடு பார்க்க வேண்டும், பழக வேண்டும், பேச வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவரை நோக்கி பயணித்தவர்கள் தான் அதிகம். ஆனால் இப்பொழுது அவர் மீது ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது, அரசியல் சார்ந்து. எப்படி சொல்றீங்க? ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முறைகள், நிர்வாகம் அது ஒரு பக்கம் ஸ்திரமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இருக்கின்ற முன்னால் ஆட்சி செய்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஒவ்வாத ஒரு கட்சியோடு, தமிழ்நாட்டு கொள்கைகளுக்கு ஏற்பில்லாத ஒரு கட்சியோடு இணைந்திருப்பதனால் அவர்கள் அந்த பக்கம் செல்வதற்கு தயங்கி கொண்டு இருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து தனித்த முறையிலே நிற்பேன் என்று பிடிவாதமாக ஒரு கட்சி இருந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் அப்பொழுது நாம் எப்பொழுது ஆட்சிக்கு வருவது, மக்களுக்கு எப்படி பணியாற்றுவது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் வேண்டுமானால் அவர்களிடந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிதான் போவாங்கன்றீங்க? அப்படிதான் போவாங்க. இப்போ இந்த தேர்தலில் அவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக. சிலர் சொல்கிறார்கள் வந்த உடனே வெல்ல முடியுமா, வந்த உடனே சிஎம் ஆயிடுவான்றீங்களா? சிஎம் ஆகிறார்களையோ மக்கள் அங்கீகாரம் கிடைக்கும் நிச்சயமாக. அவர் இன்னும் கொஞ்சம் உழைத்தால் அதற்கான வாய்ப்புகள் சமபங்கு இருக்கும். சிஎம் ஆகிறதுக்கு சமபங்கு இருக்குமே தவிர மக்கள் இந்த ரெண்டு கட்சியுமே கிட்டத்தட்ட ஒரு 30-35% ஓட்டு வச்சிருக்கிறாங்க. இவர் இப்போ தான் களத்துக்கே வராரு, ஒரு திரைக்கவர்ச்சி மட்டுமே நம்பி உள்ளே வராரு. இவர் மக்கள் அங்கீகரித்து கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்கன்றீங்களா? மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய காலம் வேறு, அம்மையார் ஜெயலலிதா அவருடைய காலம் வேறு. இப்பொழுது அதிமுக பல்வேறு பிரிவுகளாக பிரிந்திருக்கின்ற காரணத்தினால் குறிப்பாக தென்பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஒரு பக்கமாகவும் மேற்கு மண்டலத்தில் இருக்கிற மக்கள் ஒரு பக்கமாகவும் இருக்கிறார்கள். டிடிவி வேறு சேர்ந்துருக்காரு அலைன்ஸில். அவர் சேர்ந்து அவர் கொடுத்த பேட்டியை கூட நாங்கள் பார்த்தோம். மீண்டும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் அவர் சரியாக இருக்கார், அதே தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. என்னுடைய அலைன்ஸ் தேசிய அளவில் தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் செயல்படுறார். அரசியலில் எந்த இடத்துல யாருக்கு தன்னுடைய ஆதரவாளர்களை உதவிகரமாக நிற்க வைக்க வேண்டும் என்பது தலைவர்களுக்கு நன்றாக தெரியும். அதைத்தான் அவர்கள் செய்வார்கள், அது இவர்களுக்கும் தெரியும். இப்போ விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது எல்லாரையும் திட்டினார். திமுகவை திட்டினார், அதிமுகவை திட்டினார், காங்கிரஸை திட்டினார், பிஜேபியை திட்டினார், எல்லா கட்சியுமே திட்டிட்டு நான் யோக்கியன் அப்படின்னு உள்ளே வந்தார். அதனால தான் அவர் முதல் தேர்தலிலேயே கிட்டத்தட்ட 8.5% வாக்குகள் பெற்று அவர் மட்டும் வெற்றி பெற்றார். அதுக்கு அடுத்து மக்கள் நல கூட்டணி, அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி, போய் அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போய் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஒரு 2% கீழே போயிட்டாங்க ஓட்டு. இப்போ அவரும் இல்லைன்ற பட்சத்தில் அந்த கட்சியுடைய நிலைப்பாடும் கேள்விக்குறியாக இருக்குது. தொண்டர்களும் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க தேர்தலுக்கான இது கொடுக்க போது கூட வெறிச்சோடி காணப்பட்டது அந்த அலுவலகங்கள். நிறையா தொலைக்காட்சிகள் நம்ம பார்த்துருப்போம். அப்படியாப்பட்ட விஜயகாந்தே தனியாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு வரையே இந்த மக்கள் பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் அவரும் மக்கள் நல கூட்டணி போனார். அப்புறம் அதிமுக கூட்டணியில் எதிர்க்கட்சி தலைவரானார். அதுக்கப்புறம் அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அவருக்கே அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ விஜய் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் முதல்ல திமுகவை திட்டுறது மட்டும்தான் முழு நேர அரசியலாக வச்சுருக்காரு. ரெண்டாவது கொள்கை எதிரின்னு பிஜேபி அப்பப்போ ஊறுகா மாதிரி தொட்டுக்கிறாரு. இப்போ தான் அதிமுகவை லைட்டாக சீண்ட ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அதிமுக ஒரு பக்கம் அவரை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக இவருக்கு பெரிய கவுண்டர் கொடுக்கறதில்ல. இப்போ இவ்வளோ நாள் தீய சக்தி திமுகன்னு சொன்னார், இப்போ ஊழல் சக்தி அதிமுகன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, செங்கோட்டையனை கூட வச்சுக்கிட்டு. ஆமாங்க. இந்த மாதிரியான நிலைப்பாடு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரெண்டாவது, இப்போ அவருக்கே 1.5 கோடி ரூபா கிட்ட சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. அவர் சம்பாதித்த பணத்தை மறைத்ததான குற்றச்சாட்டு, சாதாரண குற்றச்சாட்டு இல்லை. ஊழலை ஒழிக்க வந்தவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அது கோர்ட்டு மூலியமாக கண்டனம் கொடுத்து அந்த பணத்தை கட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ இவரும் கரெக்டான அரசியல் பண்ணுவார்னு எந்த வாதத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் இவரை ஏற்றுப்பாங்களா? இல்லை, அதற்கான பதில் அவர் தான் சொல்லணும். ஆனால் அரசியலுக்கென்று வந்துவிட்ட பிறகு கருத்தை தெரிவிப்பது எங்களுடைய தலையாய கடமை. முதல்ல நான் முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன்.
ஆரம்ப காலம் என்பது எல்லோருக்கும் இப்படி தான் இருக்கும். இப்போ திமுகவிற்கு எப்படி இருந்தது என்றால், தந்தை பெரியாரிடம் பயிற்சி பெற்ற ஒரு 15 பேர் மொத்தமாக வெளியிலே வந்து தான், அவர்கள் ஏற்கனவே சித்தாந்தம் தெரிந்தவர்கள், சமுதாயத்தை தெரிந்தவர்கள், போராட்டங்களை கண்டவர்கள், அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அண்ணாவின் தலைமையில் ஒன்று கூடி 50 தலைவர்களை முன்னெடுத்து மீதம் இருக்கின்ற 12 பேரும் உடன் நின்றார்கள். அப்போ அங்கே வந்து ஒத்த கருத்துள்ளவர்களையும் அரசியலுக்கு நகர்த்தலுக்கும் சரியாக இருந்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த முடிவை எடுத்து வருகின்ற பொழுதும் நாம் பார்த்துருக்கிறோம். பெரும்பான்மையான ஒத்த சிந்தனை உள்ள எம்ஜிஆரோட ஒத்த சிந்தனை உள்ள அத்தனை பேருமே வெளியில் வந்து அவர்களுக்கு சேர்ந்து, ஏற்கனவே அவருக்கு மன்றம் பலமாக இருந்தது, மிகப்பெரிய பலமாக இருந்தது. அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். இல்லை, மன்றம் பலமாக இருந்ததுன்றதை விட அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் திமுகவில் பயணித்தார். ஆமாம். அப்போ அந்த அரசியலுக்கான சூழலுமே அவருக்கு வந்து பக்கபலமாக இருந்தது. ஏன்னா எம்ஜிஆர் திமுகவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் போய் பெரும்பான்மையாக சேர்ந்தவங்க அவருடைய ரசிகர்கள் தான். அப்போ அந்த அரசியல் அனுபவங்கள் அவங்களுக்கு வந்துருச்சு. அப்போ அவர் பிரியும் போது திமுகன்ற கட்சியை உடச்சி தான் அவர் வெளியில் வர்றார். அப்போ அவருக்கு வந்து ஏற்கனவே இருந்த அனுபவங்களும் கட்சி தொண்டர்களும் ரசிகர்களாக இல்லை, இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது தொண்டர்களாகவே வந்துட்டாங்க. அப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருந்தது. அதனால அவரால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ விஜய் அவர்களுக்கு அப்படி இல்லை. அவர் எடுத்தோன்னே டமால்னு உள்ளே வந்தோடனே நான் வந்து சிஎம் கேண்டிடேட் நான், அது அவங்க சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கான முன்னெடுப்புகள்லாம் பெருசாக இல்லை. இவருடைய அரசியலே வித்தியாசமாக இருக்கு. நான் கேட்குறது அதுதான். இவருக்கு வந்து இன்றைக்கு 26 எப்படி இருக்கும்னு தெரியல. 31 வரைக்கும் ஒரு அரசியல் இருந்தால் 31 ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், சூழல் இருக்குது. ஆனால் இப்போ அவர் எடுத்திருக்கிற முன்னெடுப்பு வந்து அவர் படத்துக்கு தடை, அதுக்கே அவர் கருத்து சொல்ல மாட்டாருன்றதான் பல பேருடைய குற்றச்சாட்டார். ஏன்னா மக்கள் பிரச்சனையும் பேச மாட்டீங்க, உங்கள் பிரச்சனைக்கும் பேச மாட்டீங்கன்னா அப்போ யாருக்கான அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க. பல்வேறு மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கீங்க, போராடி இருக்கீங்க. அப்போ உங்களுடைய பார்வையில் அது எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். நல்லதுங்க. அதாவது 40 வயதுக்கு குறைவானவர்களுடைய சிந்தனை வேறு, 40 வயது மிகையானவர்களுடைய சிந்தனை வேறு இந்த விஷயத்தில். ஏன்னா என்னை போன்றவர்கள் நாங்கள் எம்ஜிஆர் மன்றத்தையும் பார்த்துருக்குறோம், அதன் பிறகு நடந்த நிகழ்ச்சிகளையும் பார்த்துருக்குறோம். 72 நடந்த நிகழ்ச்சி எங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ தெரியாதவர்கள் பேசுவது வேறு, தெரிந்தவர்கள் பேசுவது வேறு. இப்போ நீங்கள் என்ன தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மேலே சொல்கிறீங்களோ அதே போல தான் விசில் அடித்தாங்க குஞ்சுங்க இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வரும். எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்தவர்களுக்கும் அதே நிலைமை தான். அரசியலில் முழுமையாக பக்குவப்பட்டு இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதன் பிறகுதான் பயிற்சி பெற்றார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். எம்ஜிஆரோட விஜய் ஒப்பிடவே முடியாது. அது வேறு, இது வேறு. அந்த காலமும் வேறு, அந்த காலமும் வேறு, அந்த நிலையும் வேறு. இதை நீங்கள் தாவேக தலைவர் விஜயை ஏற்றுக்க மாட்டார். இதை நிறைய பேர் அவர் மேலே தேவையில்லாமல் திணிக்கிறதா தான் சொல்கிறாங்களே. உட்காந்து அவங்க ஆட்கள் சொல்லுவாங்க, ஆட்கள் சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. எப்பவுமே நான் ஒருவரை ஏற்றுக்கொள்ளணும்னா என் தலைவனை பற்றி நான் அப்படி தானே பேசுவேன், இல்லைன்னா நான் நல்ல தொண்டன் இல்லை என்பது ஒரு பழக்கத்தில் மரபு. அதை தான் பேசுகிறாங்க அவங்க. அவருக்கே தெரியும் இது. எம்ஜிஆரை வைத்து நான் பேசுகிறேன் என்று தான் வரணும், யாருமே பண்ண முடியும். அதுபோல் வந்து கலைஞர் பக்கமாக அவரோட சைடில் அப்படி தான் இருக்கும். ரொம்ப பலமான சிந்தனையாளர்கள், பலமான நிலை உள்ளவர்கள், 2 பேருமே நண்பர்கள். அவங்க நிலை வேறு, நண்பருக்கு நண்பர் எதிர்த்த நிலை வேறு. இப்பொழுது வயதிலும் அனுபவத்திலும் அரசியல் அனுபவத்திலும் ரொம்ப கேப் இருக்கிற ஒருவர் என்னை எதிர்க்கிறார் என்கின்ற நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இதை நிறைய பேர் சிந்திப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த விஷயத்தை நான் சொல்கிற விஷயத்தை இப்போது அந்த பக்கம் நிற்கிற மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடத்திலோ இப்போ எடப்பாடியாரை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. அந்த அம்மா இருந்த காலமாக இருந்தால் நம்ம அப்படி நினைக்கலாம். இப்போ அந்த அம்மா இடத்துல அவர் இருக்கார், அதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இப்போ இவர்கள் இருவருக்கு இருக்கின்ற நிலைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய வயது அனுபவம் இதுக்கு நிலைக்கும் ரொம்ப கேப் இருக்குது. அதைத்தான் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு சூசகமாக பேசி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இவங்க 2 பேருடைய அரசியல் அனுபவங்கள் விஜயுடைய வயசு அது அவரே ஒத்துக்குவார் என்றைக்குமே. ஏன்னா ஜூனியர், சீனியர், சப் ஜூனியர் அப்படின்னு எதுக்கு அப்போவே கொண்டாங்கன்னா அந்த அனுபவங்களின் அடிப்படையில் தான் அதை கொண்டு வராங்க. அப்போ அனுபவத்துக்கு என்றைக்குமே மரியாதை இருக்குல்ல, அது அவரே ஒத்துக்குவார். அவர் பல இடத்துல ஒத்துக்கிறது இல்லை. அவர் இன்னைக்கு எதிர்ப்பதற்கு காரணம் என்னன்னா சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறார். ஒன்று நாங்கள் நேராக பார்க்கணும். இரண்டாவது என்னன்னா ஒரு இடைவெளி உருவாகி இருப்பதை உணர்கிறார். இதை நீங்கள் எப்படி எடுத்தீங்கனாலும் மக்கள் திலகம் அவரோட கம்பேர் பண்ண முடியாதே தவிர அவருடைய காலத்தை இவர் கூட கம்பேர் பண்ணலாம். இதை செய்வதற்கு நம்முடைய அரசியல் நோக்கர்கள் கூட தவறுகிறார்கள். அந்த காலத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக மக்கள் திலகத்தையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ணுறாங்க. அது அவரை ஏற்றுக்குவாருன்றது தெரியல, அது மாதிரி ஏற்றுக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் இன்னொன்று,
அப்படி தன்னோடு பயணித்த அரசியல் நோக்கர்களையும் அரசியல் ஆர்வலர்களையும் அழைத்து கொண்டு தான் அண்ணா வெளியே வருகிறார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் வெளியில் வருகிறார். அப்போ அவங்களுக்கு அரசியல் கருத்தை சொல்வதற்கும் இடறினால் இது சரி தவறு என்று சொல்வதற்கும் ஆற்றல் இருந்தது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எப்படி வருகிறார் என்றால், இனிமேல் தான் நான் உருவாக்கணும். இப்போ எனக்கும் அவருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் அவருக்கும் மன்றத்தார்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. அதற்காக கடந்த 10 ஆண்டு காலமாக அவர் அருமையாக காய் நகர்த்தி வெளி உலகத்திற்கே தெரியாத அளவிற்கு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தன்னுடைய வேட்பாளரை நிற்க வெற்றி பெற்று இருக்கிறார். பல போராட்டங்களில் தனிப்பட்ட முறையில் போய் நேரடியாக அந்த வீடுகளுக்கெல்லாம் சென்று இருக்கிறார். கடற்கரையில் அந்த போராட்டங்களுக்கு யாரோ போலெல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறார். தன்னுடைய பணியை சரியாக தனிநபராக செய்திருக்கிறார். இன்று அது கட்சியாக உருவெடுக்கின்ற பொழுது தொண்டர்களுக்கும் இவருக்கும் இருக்கும் இடைவெளியை நெருக்கமாக்குவதற்கான வேலைகள் செய்ய வேண்டும். இப்பொழுது மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார் என்றால் இவரை போல ஒரு 10 பேர் இருப்பார்களே, ஆனால் அதற்கான நீங்கள் சொல்லுகின்ற அந்த வாய்ப்பு அவருக்கு சீக்கிரம் வந்துவிடும். அதற்கப்புறம் பல நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. முன்னால் வந்தவர்கள் பின்னால் வந்தவர்கள் என்றால் வரதான் செய்யும் அரசியலில். இந்த ஷஃப்லிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கு ஒரு 5 ஆண்டுகள் போகணும்ல. நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் சார். இப்போ என்டி ராமாராவ் அந்த மாதிரி யாருன்னா சொல்ல முடிஞ்சுதா? இது ஏன் நிறைய பேர் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? என்டி ராமாராவ் கட்சி ஆரம்பிப்பதற்கும் தேர்தலை சந்திப்பதற்கும் எவ்வளோ காலம் ஆச்சு? ஓராண்டு காலத்திற்கு முன்பாகவே முடிவுகள் எடுக்கிறார். ஓராண்டு காலத்துக்கு தேர்தல் நிற்கிறார், முதல்வர் ஆகிறார். இதை ஏன் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை என்பது. என்டி ராமாராவ் எம்ஜிஆருக்கு உண்டான மாஸ் அவருக்கு இருந்துச்சு. மாஸ் இருந்தது. அப்போ என்டி ராமாராவும் விஜயும் ஒன்றுன்றீங்க. மாசை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் இல்லை, என்டி ராமாராவ் அந்த மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா கடவுளாக பார்த்தாங்க. ஏன்னா அவர் இந்த ராமர் வேஷம் போட்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டு நடித்த அந்த ஃபோட்டோக்களை இவர் தான் அந்த கிருஷ்ணர் கடவுள்னு வீட்டில் ஃபோட்டோ மாட்டி மாலை போட்டு நம்ம இங்கே டி நகர்லேயே பார்த்துருக்குறோம். அந்த அளவுக்கு அவரை வெறித்தனமாக நேசித்தான். அவர் கடவுள் தேவுடானுவான். அவர் தான் எங்கள் நாட்டு கடவுள், என் கடவுள்றான். அதனால அவர் அரசியலுக்கு வரும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஆனால் அந்த இடத்துல வச்சு விஜயை யாரும் பார்க்கல. விஜயை அந்த 20 வயதுக்கு கீழே உள்ளவர்களும் ஒரு 30 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் மட்டும்தான் பெருசாக அதை அந்த ரசிகர்கள் அப்படின்ற ஒரு இதில் போகிறாங்க. ரஜினிக்கு இல்லாத கூட்டம் விஜய்க்கு வந்துருச்சா? ரஜினியே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வந்துட்டு அவருமே 21 இல்லை இது சரிப்பட்டு வராதுன்னு ரிவர்ஸ் ஆகிட்டார். ஏன்னா அந்த 96 மக்கள் வாய்ப்பு கொடுத்து தானே 21 சொல்றாரு. இல்லை, அவர் 96 வாய்ப்பில் அவர் வந்திருந்தாருன்னா அவர் சிஎம் ஆயிருப்பார். நம்ம தான் காலகட்டம். அப்போ டிடிடிவி மட்டும்தான் இருந்து நம்ம நேராக பார்த்துருக்குறோமே. இல்லை, அதான் சொல்கிறேன். அப்போ 96 அவர் கொடுத்த குரல் பார்த்தீங்கன்னா அவருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் எதிர்த்தார். அப்போ 2-3 விஷயங்கள் அவர் பாதிக்கப்பட்டார். அதனால் போல்டாக மூப்பனார் அவர்களுடைய இணக்கத்தில் அவர் அந்த டைமில் அந்த வாய்ஸை கொடுத்தாரு. இன்னொன்று, மக்கள் பெரும்பான்மையான அதிருப்தியில் இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் மேலே மாற்றம் வேணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவர் ரஜினி குரல் கொடுத்ததுனால திமுக ஜெயிச்சுன்னு சொல்ல முடியாது. இல்லைனாலுமே அந்த கூட்டணி அன்றைக்கி ஜெயிச்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு மாஸ் தான் இருந்தது. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இப்போ அப்படிப்பட்ட ரஜினியே முடியாது அப்படின்னு போயிட்டார். கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால விஜயோட வயது அவருடைய அனுபவம். சரி, அவரே இந்த அரசியல் வேணான்னு போயிட்டாரு. அவர் நமக்கு வேணாம். அவருக்கு பெரிய ஒரு டீம் இருக்குது, மாஸ் இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா 50 வயது கடந்த ரசிகர்கள். அப்போ அந்த பக்குவப்பட்ட ரசிகர்கள். இப்போ இவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லையோ, அந்த பக்குவப்படுத்துறதுக்கு ஏன் முயற்சி? அப்போ நீங்கள் இதை பாராட்டணுமே. இப்போ விஜய் தாவேகா தலைவர் விஜயோட அதிக ரசிகர் கூட்டங்கிறீங்க, நம்ம பார்த்துருக்குறோம். மக்கள் கூட்டங்கிறீங்க, செல்வாக்கு உள்ளவருங்கிறீங்க, உச்சபட்ச நடிகை சொல்கிறேன், பின்பலம் உள்ளவர்கள்னு சொல்கிறோம், எல்லாமே சொல்கிறோம். அப்படிப்பட்டவர் அரசியலுக்கு வர முடியல. ஆனால் இதில் பாதி அல்லது 3/4 பங்கு அல்லது ஏறத்தாழ சமமாக இருக்கின்ற தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் துணிந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார். நீங்கள் பாராட்டு தானே வேணும். இல்லை, விஜய் என்ற நடிகர் என்றைக்குமே எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். விஜய் அரசியலுக்கு வந்ததை நாங்கள் முதல்ல வரவேற்றோம். வாங்க, நல்லது அப்படின்னு ஒரு பத்திரிகையாளராக வரவேற்றோம். அதற்கப்புறம் அவர் எடுத்த நிலைப்பாடுகள் தான் விமர்சனத்துக்கு உள்ளாவதே தவிர விஜய் யாரும் அரசியலுக்கு வர வேணான்னு சொல்லலை. தைரியமாக வந்துட்டார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதும், எடப்பாடி அவர்கள் இருக்கும்போதும், பிஜேபி இருக்கும்போதுமே ஒரு தைரியமாக வந்துட்டார். ஓகே. ஆனால் வந்த ஸ்பீடுக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப கம்மியாக இருக்கு. அதுதான் விமர்சனத்துக்குள்ளாகுது. நீங்கள் போல்டாக திமுகவை திட்டுற மாதிரி போல்டாக அதிமுகவை திட்டுங்க, பிஜேபியை இன்னும் போல்டாக திட்டுங்க அப்படின்றது தான் இங்கே உள்ள மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் திமுக உங்களை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவங்க கண்டுக்கல. அதிமுக இப்போ திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள. இப்போ இடையில
செங்கோட்டையனை கூட வச்சுக்கிட்டு இவர் ஊழலை பற்றி பேசுகிறாரு அப்படின்ற அளவுக்கு எடப்பாடி அவர்கள் இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ கரூர் சம்பவத்தில் சப்போர்ட்டாக இருந்தவங்க பிஜேபியும் எடப்பாடி அவர்களும் அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னது போக கடந்த 2-3 ப்ரெஸ் மீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரே முழு காரணமாக இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் இறந்தவங்களதுல அவரும் ஒரு காரணம் அப்படின்ற அளவுக்கு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவருடைய செயல்பாடும் அப்படி தானே இருக்குது. அவங்கள கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு இது வரைக்கும் அரசியலே நடக்காத விசித்திரமான சில விஷயங்கள், போராட்டம் பண்ணுறவங்கள வீட்டுக்கு வர வச்சு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறதும். எம்ஜிஆர் போய் நேரடியாக மக்களை சந்தித்தார், அவருக்கு வராத கூட்டமாக வந்துட போகுது. சிம்பிளாக என்டிஆருக்கு வராத கூட்டமாக வந்துட போகுது. எக்ஸாம்பிள் நீங்கள் ஆந்திராவை எடுத்துங்க. சிரஞ்சீவி வந்து முதல் மாநாட்டில் வந்து கிட்டத்தட்ட 25 லட்சம், இந்தியாவிலே எந்த ஒரு நடிகருக்கும் மாநாட்டில் கூடாத கூட்டம் சிரஞ்சீவிக்கு மட்டும்தான் கூடுச்சு. உண்மை, யாருக்குமே கிடையாது. இவங்க சொல்லலாம் நாங்கள் 10 லட்சம், 25 லட்சம் வந்து ரெக்கார்டராக வந்து அதை வந்து அன்னைக்கே எல்லா மீடியாக்களும் பறைசாற்றியது. அவருடைய நிலைமை என்ன? அந்த பீரியடில் எனக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். ஆந்திராவில் சப்காஸ்ட் ஃபீலிங்ஸ் அதிகமாக வளர்ந்தது. நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் அவர் வந்து மெச்சக்கூடிய ஒரு நடிகர், எல்லாருக்கும் தெரியும், மக்கள் சக்தி உள்ளவர். அப்போ அவருக்கு நான் சப்காஸ்ட் பேசுகிறதில்ல, சப்ஜெக்டுக்காக சொல்கிறேன். அங்கே வந்து ராஜு ரெட்டி நாயுடு காப்புன்ற ஒரு கம்யூனிட்டி, 3 கம்யூனிட்டி. சொர்காஸில் வந்து மாலா மாடிகா. இந்த காப்புங்கிற கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இவங்க மிக குறைவானவர்கள். அரசியலுக்காக அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, மெஜாரிட்டி 2 கம்யூனிட்டி, அந்த 2 கம்யூனிட்டியை வந்து அதை தூண்டி விட்டு சிரஞ்சீவி அரசியல் வாழ்க்கையை இது பண்ணாங்க. அதான் நடந்தது அந்த பீரியடில். அதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் நம்மளாம் பார்த்து நேரடியாக காங்கிரஸில் நினைச்சிட்டாரு. இங்கே அப்படி இல்லை. நடிகராக இருந்து அரசியல் பரிமாணம் பெற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கின்ற தளபதி விஜய் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் சமூகத்தை பற்றியோ சாதியை பற்றியோ பேசியது கிடையாது, ஆதரவு தெரிவித்ததும் கிடையாது. அவருக்கு எதிராக அப்படி ஒரு பிரச்சனை கிளம்பவும் இல்லை தமிழ்நாட்டில். நீங்கள் சொல்கிறீங்க அப்படி. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திருநெல்வேலியில் ஒரு ஆணவ படுகொலை நடந்தப்போ ஒரு வாயை திறக்கலை. அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துட்டால் அனைத்து மக்களுக்குமான ஒரு கண்டன அறிக்கைகள் இருக்க தானே செய்யும். அந்த சம்பவம் முடிஞ்சு ஒரு மாதத்துலேயே அவர் வந்து மதுரையில் மாநாடு போடும்போது அதை பற்றி அவர் கண்டித்து கூட பேசலை. அதெல்லாம் மாநாடு முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு அறிக்கையில் ஒரு 2 லைன் சேர்த்தாங்களே தவிர்த்து அவர் அதை போல்டாகவே பேசலை. அப்போ அரசியல் என்பது அனைவருக்கும், அனைத்து ஜாதியும் கடந்து எல்லாருக்குமான அரசியல் தானே. அப்போ இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதே அஜித் குமார் அடித்து கொல்லப்பட்டப்ப அவர் வீட்டுக்கு போய் நேரடியாக போய் பணம் உதவி செய்த விஜய் அவர்கள் திருநெல்வேலியில் நடந்த அந்த ஆணவ படுகொலைக்கு வந்து ஏன் அவர் கண்டிக்கவே இல்லை? இது நான் சொல்கிறேன். 3 வகையான சமூக பிரச்சனைகள் இப்போ நீங்கள் சொன்ன 3 விஷயத்துலையுமே இருக்குது. உங்களுக்கு தெரியும், பார்ப்பவர்களுக்குமே நன்றாக தெரியும். அங்கே வந்து தன்னை உயர்ந்த ஜாதி என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள், சமீப காலமாக உயர்ந்த ஜாதி நிலைக்கு அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், இவங்க 2 பேர் தான் இப்போ முதல்ல நீங்கள் சொன்ன 2 பாதிக்கப்பட்டவர்கள். இந்த தம்பி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். யாராக இருந்தாலும் நம்ம கூட இப்போ இயக்கத்தின் கட்சியின் கொள்கையை சொன்னான்னா, தேசிய குடியரசுக் கட்சியின் கொள்கையை சொல்லும் பொழுது எல்லா மக்களும் சமம் தான், ஆனால் பாதிக்கப்படும் மக்களின் பின்னால் நாங்கள் நிற்போம். இது வந்து எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட அல்லது பாதிக்கப்படுகின்ற மக்கள் பின்னால் நின்றுதான் தீர வேண்டும். அவர்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்தால் மட்டும்தான் எந்த பிரச்சனையும் சாதிக்க முடியும், அரசியலில் நாம் நிலைத்து நிற்க முடியும். இதை போக போக பழக்கத்திலே புரிந்து கொள்வார்கள். அவருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற செய்திகள்லாம் கண்டிப்பாக போயிருக்கும். இனிமேல் அந்த மாற்றங்கள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா விஜய் வந்து நாங்கள் யாரும் புறக்கணிக்கலை, பத்திரிகையாளராகவும் சரி ஒரு நெறியாளராகவும் சரி. விஜய் என்ற நடிகர் நல்ல நடிகர், அவர் ரொம்ப பிடிக்கும். அவருடைய அரசியல் என்ட்ரி கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இது ஏதாவது புதுசாக செய்வார். எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 20% 15% புதியவர்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற களம் தான் தேர்தல் நேரத்தில் ஒரு முக்கியமான களம். அப்போ அவருடைய நிலைப்பாடு கொஞ்சம் அப்படி மாறும்போது அந்த 15% ஓட்டையும் அவர் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமான ஒரு தோணுது. ஏன்னா இப்போ சீமான் அவர்கள் 8% எடுத்திருக்காரு, 8.5% எடுத்திருக்காருன்னா இந்த தேர்தலில் அவர் குறையுமா கூடுமான்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா விஜய் வந்ததுனால அவருடைய ஓட் பேங்கிங் தான் குறையும்னு ஒரு பரவலான ஒரு டாக் இருக்குது. இப்போ இப்படி இருக்கிற அரசியல் களத்தில் திமுக அதிமுகவுக்கு நேரடியான போட்டி எப்போதும் இல்லாமல் இந்த வாட்டி 4 முனை போட்டி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா 27, 30, ஒரு 4%, 5% முன்ன பின்னமே இருக்கும். தவிர இவங்க 2 பேரும் தான் பெரிய குதிரைகள். இவங்க மேலே சவாரி செய்வர்கள் மட்டும்தான் தமிழகத்தில் ஒரு கட்சியாக அங்கீகரிக்க முடியும், ஒரு எம்எல்ஏ எம்பியாக ஆக முடியுன்ற ஒரு சூழல் கடந்த 50 ஆண்டுகளாகவே இருக்குது.
அதிமுக திமுக கூட டிராவல் பண்ணுறவங்க தான். இண்டிபெண்டாக ஜெயிச்சாங்களா அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு இடத்துல 1 2 தான் நடந்திருக்கும். ஒரு அதிசயம் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் செல்வாக்கு இருக்கும். இப்போ திருநாவுக்கரசு ஜெயிச்சா மாதிரி, குமரி ஆனந்தன் ஒரு முறை ஜெயிச்சா மாதிரி, சிலர் தாமரைக்கணி ஒரு அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டாக இவங்களுக்கு மட்டும்தான் தமிழகத்தில் அந்த இண்டிவிஜுவல் வேல்யூவில் ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 2 பேரையுமே இவர் எதிர்த்து பெரிய லெவலில் தாண்டுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லும் போது அந்த பெர்சன்டேஜ் உதாரணத்துக்கு என்டிஆரை சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? அப்போ உங்களுடைய குடியரசுக் கட்சி விஜய் கட்சியோட அலைன்ஸ் போகிற ஒரு ஐடியா எதுவும் இருக்கா? இப்போ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ திமுக என்பது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்டமைப்பில் உள்ள ஒரு மாநில கட்சி. அவர்களுக்கென்று தனித்தன்மை இருக்கிறது. அவங்க அதுக்கான வேலைகள்லாம் செய்வாங்க. இது போல தான் அதிமுகலாம் இருந்தது. இப்போ அந்த இடம் இல்லை. தலைமை சூழலே இல்லை அந்த இடத்துல. அந்த தலைமை இருக்கிறது, கட்சி இருக்கிறது, கட்சிக்கு அந்த இரட்டைகள் இலைக்கான ஆட்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் எம்ஜிஆரின் பலமும் அந்த அம்மாவுடைய பலமும் முழுமையாக இருக்குமாங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மேலும் அந்த கட்சியில் ஒரு 2-3 பேர் தென் மாவட்டங்களில் குறிப்பாக அதை சமூக ரீதியாக பிரித்து வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் குறைவுகள் ஏற்படுகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் சீமான் அவர்களை பொறுத்தவரையில் அவர் அவருடைய ஓட் பேங்கை மட்டுமே நம்பி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது தெரியுது நல்லா. ஆனால் அது குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கொள்கை சித்தாந்தங்களை அவர் நடைமுறைப்படுத்தும் பொழுதோ பேசும்பொழுதோ அதில் நிறைய குழப்ப நிலைகள் இருக்கிறது. நான் பார்த்த வரையில் சொல்கிறேன். அது அவருக்கான விஷயங்கள். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனைகளை அவர் எடுப்பது மேல்போக்காகத்தான் இருக்கிறது. இப்போ சகோதரர் திருமாவளவன் அவர்கள் எடுக்கின்ற அந்த முறைகளுக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் மூர்த்தியார் எடுக்கின்ற முறைகளுக்கும் இந்த பக்கம் வருகின்ற பொழுது இன்னொரு இந்த சகோதரர் சீமான் எடுக்கின்ற முறைகளுக்கும் மாறுபாடு இருக்கத்தான் செய்யும். அதில் நிறைய ஆழமான உள்ளர்த்தங்கள் இருக்கிறது. ஆனாலும் இதை தாண்டித்தான் அரசியல் செய்தாக வேண்டும். அதுவும் நீங்கள் சொன்னது போல் மக்கள் திலகத்தின் வெற்றி எங்கென்றால் இந்த மக்களுடைய உறவினர் போலவே அவர் நடந்து கொண்டிருப்பார். இந்த மக்களும் என்னோட குடும்பத்தில் ஒருவராகத்தான் அவரை நேசித்திருப்பார்கள். அது போன்ற ஒரு சூழல் இப்பொழுது வந்து கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன். அந்த இடத்தில் இவர் சகோதரர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் அந்த இடத்தை நிரப்புவதற்கு நிறைய பயணம் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை நேரில் கையில் எடுப்பதனால் சிலர் சொல்கிறார்கள் மற்றவர்களுடைய ஆதரவு தேவையா இல்லை என்று. அது மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு தெரிந்திருக்காதா? தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தெரிந்திருக்காதா? இதையெல்லாம் தாண்டித்தானே ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனையை கையில் எடுக்கும் பொழுதுதான் மனிதநேயம் காக்கப்படும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் அவர்கள். அதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றி. 2 பக்கமும் இந்த வெற்றிக்கான காரணம் அதிமுகவை பொறுத்தவரையில் ஆரம்ப காலத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் பின்பலம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்பலம் என்னவென்றால் சிறுபான்மை மக்களுடைய பின்பலம். கலைஞர் அவர்கள் அதை கையில் எடுத்திருப்பார், மக்கள் திலகம் அவர்கள் இதை கையில் எடுத்திருப்பார். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த 2 பேருமே யாரை கையில் எடுத்து இந்த அரசியல் நகர்வு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை முழுமையாக இது விஜய்க்கும் சொல்லப்பட்ட ஒரு கருத்தாகவே நான் எடுத்துக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள், பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு விஷயங்களை நீங்கள் நம்மகிட்ட பகிர்ந்திருக்கீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் 35 ஆண்டுகளை கடந்து இயக்கம் நடத்திய நாங்கள் தற்பொழுது எங்களுடைய கட்சியை அறிமுகம் செய்திருக்கிறோம். தேசிய குடியரசுக் கட்சி எங்களுடைய பூர்வ கட்சியினுடைய பெயரிலேயே தேச அளவில் என்கின்ற இணைத்திருக்கிறோம். நன்றி சார்.